சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தாவேக மகளிர் தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய விஜய், அம்மாவுக்கு பயந்த சூரன் பொம்பளை மதிக்கிற புண்ணாக்கு என்ன செஞ்ச பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்ட வாக்குறுதிகளை வழங்கினார். இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், பஞ்சாயத்தை தீர்த்து. மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும். கண்ணாடி சார் அது எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசங்களை கொடுத்துருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். ஏடா சுயமா எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா தலைவர் அவர்கள் மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது சமையல் கேஸ் விலையும் ஒன்று. அந்த விலை உயர்வு நம் காதுகளில் புகை வரும் அளவிற்கும் கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும். தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். என்னடா புத்தாட்டது? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். என்கிட்ட சொன்னதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து பவர் கிட்ட கொடுத்துட்டல. இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதற்காகவே 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் வழங்கப்படும். பில் போட்டிருக்காரே உங்க புள்ள, நீங்களே பாருங்க. இதுக்கு இது ஃப்ரீயா, இதுக்கு இது ஃப்ரீயா. ஏய், என்னடா அது பகல் கொள்ளையா இருக்கு? ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி டிரெஸஸ், தரமான பேபி சோப்ஸ், பேபி ஆயில், பேபி பவுடர், பேபி கொசுவலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ், டைப்பர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் அந்த பேபி வெல்கம் கிட்டில் இருக்கும். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம் போ. பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். என்னடா சொல்ற? இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளில் பெண்களுக்கு எதிரான கேசுகள் எதுவும் இனி நிலுவையில் இல்லாத நிலை ஏற்படும். விசாரணையும் முறையாக நடத்தப்பட்டு தீர்ப்பும் விரைவாக வழங்கப்படும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இதுக்குதான் மகிழா கோர்ட் இருக்குதே அப்படின்ட்டு சில பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உனக்கு எவன்டா எழுதி கொடுத்தாங்க கையில கட்ட முளைக்க. ஆனா இது நம்ம பெண்களுக்காக மட்டுமே. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ரொம்ப குஷியோ? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும்
எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள் சொன்னாங்களா உன்கிட்ட? அதுல 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது, மொத்தமா 30% ஆச்சா? இதை விட நாகரிகமா நீங்க அடிக்கிற கொள்ளையும் நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. டேய் சொம்பு திருடி திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? அப்புறம் ரீசெண்டா சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆவறதெல்லாம் நான் பாக்குறேன். அத பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய அவன் கிடைக்கிறான் பொடி பையன். தலைவர் விஜய் அவர்களோட மனைவி விவாகரத்து கோரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது அவரோட பர்சனல் விஷயம். இது நம்ம கமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அதை யாருமே பெருசா நான்லாம் யோசிக்கல. ஆனா அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளேயே அவர் வந்து ஒரு நடிகையை கூட்டிட்டு வராரு. அடுத்து ஜென்சி கிட்ஸ் வந்து இத பார்த்து என்ன கத்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு பயமும் ஒரு வேதனையும் எனக்கு இருக்கு. நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. ஏன்னா நாளைய சமுதாயம் இளைஞர்கள் வந்து அவரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு டயலாக் சொன்னாருன்னா அரசியல் இதுலயுமே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு, அதுவும் ட்ரெண்ட் பண்றாங்க. வாட் ப்ரோ ராங் ப்ரோனா அதை வச்சுதான் ட்ரெண்ட் பண்றாங்க. நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி தேடி படிச்சதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசினதுல கூட உன்னை பத்தி பேசினது தான் அதிகம். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு அசிங்கம். அசிங்கம் தான்டா. என்னப்போ நான் பார்த்த தேவராஜ் வேற, சுத்தமானவர். அவர் தான் தேவராஜா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கரப்டட் தேவராஜா இருக்க முடியாது. சோ அவர் என்ன பேசினாலும் அது ட்ரெண்டிங். ஏன்னா பசங்க யங்ஸ்டர்ஸுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். குரக்கட்டிய பார்த்தாலே மூட் அவுட் ஆகுதுடா போடா. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அவரோட செயல்பாடு இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி அதுல எல்லாம் வந்து விட்டுட்டோம். ஓகே இது அவருக்கு தெரியாது, இது புது விஷயம் இல்லையா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அவர் பிரஸ் மீட் பண்ணல, ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கரூர் சம்பவம் ஏன் போய் அங்க போய் நேரா போய் ஆறுதல் சொல்லல, ஓகே அவருக்கு போனா கூட்டம் வரும். நீ வேணா இந்த ஏமாந்த ஜனங்களையே மறுபடியும் ஏமாத்தலாம், ஆனா எங்கள மாதிரி கிளவர்ஸ் கிட்ட ஆட்டம் எல்லாம் நடக்காது பாபா. எல்லாமே அவர் மேல உள்ள அன்புனால, இதெல்லாம் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். அவர் மேல உள்ள அன்புனால எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டனால இதே ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரா? வருந்த மாட்டல்ல என்ன மிமிக்ரி மாறுபட்டு நினைச்சா எங்க ஆரம்பிச்சியோ அங்கே வந்து நிக்கவே. நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏத்துப்பாங்கன்ற ஆணவமா செருப்பு பிஞ்சிரும். மக்கள் முட்டாள் நினைச்சிட்டாரா? இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏப்பா உன் பொண்டாட்டி அங்க வந்து விவாகரத்துக்கு ஒரு கோர்ட்ல நின்னுட்டு இருக்கு, நீ இன்னொரு பெண்ணோட வந்து ட்வின்னிங் பண்ணி கல்யாணத்துக்கு சிரிச்சிட்டு வரீங்கன்னு சொன்னா என்ன மனநிலையில இருக்கீங்க? என்ன மனப்போக்கு? என்ன ஒரு ஆணவம்? இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்கடா நாய்ங்களா. யார ஹர்ட் பண்றதுக்கு இத பண்றீங்க? உங்களை நம்பி வந்திருக்க மக்கள், கட்சியினர், இத்தனை கோடி மக்கள், லட்சக்கணக்கான பேர் உங்களுக்காக வந்து வேலை பாக்குறாங்க. நீங்க உள்ள உட்கார்ந்துட்டு ஜாலியா ட்வின்னிங் பண்ணி வர்றது வந்து நான் இங்க மனசு வருத்தத்துல உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி எந்திரிச்சு. இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், தலைவர் சீமான் அவர்களோட பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படிதான் என் தம்பி கார்த்திக் பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. மானம் கெட்ட போயில. விஜயலட்சுமி அக்கா வந்து எனக்கு நியாயம் வேணும்னு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. இது மாதிரி நடிகைகள் நியாயம் கேட்டு பார்த்திருக்கோம். ஆனா மனைவி நியாயம் கேட்டு முதல் முறையா பாக்குறோம். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. தான் கூட 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த மனைவிய ஒரு கட்சி இயக்குது அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமா நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது. நீங்க பண்ற தப்ப ஒத்துக்கணும், இது தப்பு அப்படின்னு. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. மனைவியவே பார்க்கல, மக்களை பாப்பாருன்ற நம்பிக்கைய எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள் இழந்துகிட்டு வராங்க. ஐயோ அப்படி சொல்லாத.
எனக்கு அப்படி இருக்கு விஜய் என் மயந்தான சார் தளபதி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் என்ன லவ் பண்றா போல இருக்குடே ரொம்ப அப்படி பிடிக்கும் ஆனா ஒரு கல்யாணத்துக்கு திருஷா கூட ஒரே மாதிரி சட்டை வேஷ்டி ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம் ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா இத பத்தி நாங்க பேசிட்டு அவங்க எல்லாம் வீடியோ சொல்லி போடுவாங்க நானும் தளபதியும் வந்து நல்ல ஃப்ரெண்ட் என்னடி வாய்ஸ் இது நானும் அவரும் வந்து நாங்க வந்து நல்ல இணைப்பறியாது நியூஸ் வெளியாகுது தலைப்பு செய்யுது என்ன ஜந்திரா இது அப்படின்னு தலைப்பா போட்டு தலைப்பா வருது மறுநாளே வந்து 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி கலரு இனிமே இப்படிதான் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஆனா எனக்கு இந்த சான்ஸ் பிடிக்கல பாஸ். உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் எனக்கு ஆத்திரமே வருது. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன் வேற கலர் இல்லையா? ஏன் கூட்டாளி கூட ஒன்னா போங்க, கூட்டாளி கூட கூட்டத்தோட போங்க. என்ன நடா எரிவா ரஜினிக்கா இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே பாடியில உட்காந்துட்டான். எனக்கு கடுப்பா இருக்கலாம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா இது எனக்கு பண்ணது பிடிக்கல. அதிகமா கோவப்படாதீங்க தம்பி, அப்புறம் தையல் பிடித்து குடல் கொட்டிடும். இப்ப ரொம்ப உள்ள கோவப்படுறான். தொடர்ந்து இப்படியே நடக்குது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.